1930 ஒரு கோல் செட் பண்ணாங்க, முழுமையான சுதந்திரம் வேணும்னு. டிக்ளரேஷன் ஆஃப் பூர்ண ஸ்வராஜ். 1950 அது நமக்கு நிறைவேறுச்சு. அந்த கோல், அந்த ரெசல்யூஷனை எடுத்த நாள், அது நினைவு கூறும் வகையில் ஒரு வருஷமும் Jan 26 நம்ம ரிபப்ளிக் டேயாக கொண்டாடுறோம். அந்த முயற்சியோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல, நம்ம மக்களோட முயற்சி, அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்லுது. ஒரு மனிதனோட சின்ன சின்ன முயற்சிகள், சொல்லும் வார்த்தைகள், அது ஆக்சுவலி சின்ன விஷயம் கிடையாது. எந்த மாதிரி? ஒன்று, நிறைய நேரத்தில் நம்ம கேட்கணும்னு ஏங்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ. என்னால் சுத்தமாக முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஐம் நாட் குட் இனஃப்னு நினைக்கிற இடத்துல நீ இந்தந்த விஷயம்லாம் செஞ்சுருக்க. யூ டென்ட் கிவ் அப், யூ ட்ரைட் ஹார்ட் டில் த லாஸ்ட் அண்ட் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூன்ற வார்த்தை இருக்குல்ல, அது சின்ன வார்த்தை கிடையாதுங்க. அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஏங்கும் நிறைய பேருக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். திஸ் லிட்டில் திங் இஸ் நாட் ஆக்சுவலி லிட்டில். 2, ஹியரிங் சம்மன் யூ லவ் லாஃப். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் உண்டாக்கும். பார்த்துருக்கீங்களா? திஸ் ஹேப்பன்ஸ் ஸ்மூத்லி பிகாஸ் வி ஆர் ஸோ இன்டு சீயிங் ஆர் ஹியரிங் சம்மன் வி லவ் லாஃப். பாஷையே புரியாமல், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத மழலையோட சிரிப்பு சத்தம், நம்ம குழந்தையோட சிரிப்பு சத்தம், நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ பேசி சிரிக்கும்போது, நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயத்தால் சந்தோஷப்படும் போது அந்த சிரிப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், லவர்னு பிடிச்ச ஏதோ ஒரு பர்சன் சந்தோஷப்படும் போது அவங்க சிரிப்பை பார்க்கும்போது, வீட்டில் இருக்கிற கஷ்டம், ஆஃபீஸில் இருக்கிற கஷ்டம், பஸ் ட்ரெயினோட கூட்ட நெரிசல், டிராஃபிக்னு எல்லாத்தையும் மறந்து நம்மளும் சிரிப்போம். பக்கமாக மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கேட்டோம், மாறாத நம்ம மூடு ஒரு லவ்ட் ஒன்னோட சிரிப்பில் அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது மாறிடுதில்ல. தட் இஸ் நாட் அ லிட்டில் திங். காரில் பாட்டு கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் அந்த பாட்டை பாட, அடுத்து இன்னொரு பர்சன் ஆர் நீங்களே கூட ஜாயின் பண்ண, அது டக்குன்னு ஒரு கார் கரியோக்கியாக மாறிடும். ஒரு ஜேர்னியில் டெஸ்டினேஷனை விட யார் கூட போகிறோம், அவங்க கூட நம்ம எப்படிப்பட்ட வைப்பை ஃபீல் பண்ணுறோன்றது தான் அந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கார் கரியோக்கிஸ் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான், ஆனால் அது அந்த ட்ராவலை ரொம்பவே என்ஜாயபுளாக மாற்றும். அடுத்து ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரோட ஸ்மைல். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்காக லிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது, டோரை ஹோல்ட் பண்ணும்போது, வெயிட்டான நம்ம பேகை தூக்க ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்மைல் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்மைலை அப்படியே வேர்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஐ see you, I came to help youன்னு சொல்லும். அது நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? தட்ஸ் வாட் த ஸ்மைல் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு. தட் ஸ்மைல் இஸ் நாட் அ லிட்டில் திங். அப்புறம் இதை பார்க்கும்போது, இதை கேட்கும்போது ஐ ரிமெம்பர்ட் யூ. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் திடீர்னு யாராவது நம்மளை இன்னும் நினைவு வச்சுருக்காங்கன்னா, நம்ம சொன்ன வார்த்தைகளை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது நல்லா இருக்குல்ல? ஓடிக்கிட்டே இருக்கும், எதுக்கு ஓடுறோன்னே தெரியல. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை ஞாபகம் வச்சுக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு, எதுக்காக நல்லவனாக இருந்துட்டுன்னு நினைக்கும் நேரத்தில் ஐ ரிமெம்பர்ட் யூ அப்படின்னு யாராவது சந்தோஷத்தோடு சொல்கிறாங்கன்னா, தட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில் ரிமெம்பர்ட் ஃபார் வாட் யூ டிட், வாட் யூ செட் அண்ட் ஹவ் யூ மேட் தம் ஃபீல். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. The beauty of these moments is that they are not tied to grand events or milestones. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சத்தமே இல்லாமல் அமைதியாக நடக்கிற விஷயங்கள் தான் இது. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம என்டையர் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் அ நேஷன் நம்மளும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். தனிநபராக ஒருத்தரும் சேர்ந்து செஞ்ச சின்ன சின்ன ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், பிரேவான மூமெண்ட்ஸ், அதெல்லாம் தான் நம்ம சுதந்திரத்துக்கு காரணமாச்சு. ஸோ இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம நாட்டோட ப்ராக்ரஸ் மட்டும் இல்லாமல் the small moments that reminds us of our shared humanity, அதையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா the beauty of little things is never just little, it's everything. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது This Life Ticket Podcast.